வணக்கம். மில்லட் மகாராணி மதுரையிலிருந்து சுமதி பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு ஆரோக்கியமான ரெசிபி தான் செய்ய போகிறேன். வெயில் காலத்துக்கு ஏற்ற மாதிரி நீர் காய்கறிகளை வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லது. சுரக்காயை வச்சு ஒரு ரெசிபி பண்ண போகிறேன். அது என்னென்னு வீடியோவில் போய் பார்க்கலாம் வாங்க. சுரக்காய் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். அது தோல் சீவிட்டு நறுக்கி மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கணும். அதோடு சேர்த்து கொத்தமல்லி, ஒரு துண்டு இஞ்சி, காரத்துக்கு பச்சை மிளகா, வெள்ளைப்பூடு, கொஞ்சம் கருவேப்பிலை, இந்த ஜீரகம் இதெல்லாம் சேர்த்து அரைச்சிக்கிறணும். அப்புறம் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 ஸ்பூன் மிளகுத்தூள், ஒரு வெங்காயம் இதை பொடிசாக நறுக்கிக்கணும், ஒரு கேரட்டு இதை துருவிக்கிறணும், 1 கப்பு ரவை, 1 கப் அரிசி மாவு, பெருங்காயத்தூள், அப்புறம் கொஞ்சம் பொடிசாக நறுக்கின கொத்தமல்லி. நல்லா தோலை சீவிட்டு பொடிசாக நறுக்கிக்கிறோம். நறுக்கிட்டு மிக்ஸி ஜாரில் அரைக்கணும். இப்போ இந்த சுரக்காயை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். ஒரு துண்டு இஞ்சி, 3 பல்லு வெள்ளைப்பூடு, காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலையும் கொத்தமல்லியும், கொஞ்சம் அந்த ஐஸ் கியூப் கொஞ்சம் ஒட்டுச்சு. அப்போ தான் நல்லா வலுவலுன்னு வரும். அரைச்சிட்டு வந்ததை இந்த பவுலில் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த சுரக்காய் அரைச்ச விழுதோட 1 கப் ரவை சேர்த்துக்கிறேன். அதெல்லாம் நல்லா கலந்துருவோம். 1 கப்பு பச்சரிசி மாவு சேர்த்துக்கிறேன். இது வீட்டில் அரைச்ச மாவு, கடை மாவுனாலும் ஓகே, பச்சரிசி மாவு சேர்த்துக்கணும். இந்த மாவுக்கு தேவையான சால்ட்டு சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். நல்லா கலந்துக்கிடுவோம். 1 ஸ்பூன் ஜீரகம், அரை ஸ்பூனு மஞ்சத்தூள், 1/4 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். பொடிசாக நறுக்கின வெங்காயம், பொடிசாக துருவின கேரட்டு, கொஞ்சம் பெருங்காயத்தூள், தண்ணி ஊற்றி நல்லா கலந்துக்கிடுவோம். கொஞ்சம் பொடிசாக நறுக்கின கொத்தமல்லியும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கலந்துட்டு ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் வச்சுட்டு அந்த போட்டுக்க ரவையும் கொஞ்சம் ஊறணும். அப்புறம் தான் நம்ம சுரக்காய் தோசை வார்க்க முடியும். இந்த மாதிரி பதத்துக்கு நல்லா கலந்து ஒரு மூடி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் வச்சுட்டு அப்புறமா சுடணும். தண்ணி அப்படி கரைச்சிக்கிட்டு தோசை வார்க்க வேண்டியது. ஃபுல் ஃப்ளேமில் வச்சு சுற்றிலும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிடுவோம். இந்த தோசைக்கு கார சட்னி, தேங்காய் சட்னி, எந்த சட்னி கூடயும் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். சுரக்கி போட்டுக்கிடுவோம். சுரைக்காய் தோசை முறுமுறுன்னு நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ சுவையான சுரைக்காய் தோசையும் அதுக்கு தகுந்த மாதிரி கார சட்னியும் ரெடி பண்ணிட்டேன். முறுமுறுண்டு தோசை, முறுமுறுண்டு சுரைக்காய் தோசை இந்த கார சட்னியோட தொட்டு சாப்பிட்டு காமிக்கிறேன். சூப்பராக இருக்குது. டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக அந்த சுரக்காய் தோசைக்கும் கார சட்னிக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து இன்னொரு ரெசிபி அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். வணக்கம்.